இயேசுவையே தினம் துதித்திடுவோம்னு சொல்லி ஒரு பாடலை பாடி தேவ நாமத்தை மையப்படுத்துவோம். இதயம் நன்றியுடன் நிரம்பி துதித்திடுவோம். மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம் என்று சொல்லி, சென்ற நாளில் நன்மை செய்த மன்னன் இயேசு தேவனே, பாதுகாத்தார், துணை நின்றார், நன்றியோடு பாடுவோம். சென்ற நாளில் நன்மை செய்த மன்னன் இயேசு தேவனே, பாதுகாத்தார், துணை நின்றார், நன்றியோடு பாடுவோம். இதயம் நன்றியுடன் நிரம்பி மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். தேவராஜ்யம் தேடி வந்தால் தேவ நன்மை தாங்கிடும், துதி செய்தால் தடை நீங்கும், தேவ ஆசீர் தங்கிடும். தேவராஜ்யம் தேடி வந்தால் நன்மை தங்கிடும், துதி செய்தால் தடை நீங்கும், தேவ ஆசீர் தங்கிடும். இதயம் நன்றியுடன் நிரம்பி மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். ஆவியாத்மா உடல் யாவும் பரிசுத்தம் காத்துமே, பரன் பாதம் போற்றி வாழ்த்தி எந்த நாளும் பணிகுவோம். ஆவியாத்மா உடல் யாவும் பரன் பாதம் போற்றி வாழ்த்தி எந்த நாளும் பணிகுவோம். இதயம் நன்றியுடன் நிரம்பி திடுவோம். மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். கர்த்தர் சமூகம் காத்திருந்து பலன் பெற்று எழும்புவோம். துதி செய்தார் சொர்வு நீங்கும், கர்த்தர் நாமம் போற்றுவோம். கர்த்தர் சமூகம் காத்திருந்து பலன் பெற்று எழும்புவோம். துதி செய்தால் சொர்வு நீங்கும், கர்த்தர் நாமம் போற்றுவோம். இதயம் நன்றியுடன் நிரம்பி திடுவோம். மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். மகிபன் இயேசுவை எல்லாரும் வாயில திறந்து துதித்திடுவோம். மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். அப்படியே கரங்களை தட்டி தேவ நாமத்தை மையப்படுத்துவோமா. ஹல்லேலூயா. சோத்ரம் 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 சோத்ரம். நன்றி நிறைந்த இதயத்தோடு
நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்திய நாம் வாழ்நாளெல்லாம் உம்மை துதிப்பேன் என்று சொல்லி, நான் கடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை, என்னை தோளில் தூக்கி சுமந்தவர், அவர் அன்பை மறப்பேன் என்று சொல்லி பாடல் வரிகளை உணர்ந்து நாம் தேவ நாமத்தை மையப்படுத்துவோம். என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை, அவர் நேசர் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவேன் என்று சொல்லி அவர் நாமத்தை உயர்த்த வந்திருக்கிறவர்கள், என் போக்கிலும் எந்த வரத்திலும் என் இயேசுவே எனக்கு பாதுகாப்பு, என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை என்னை தாங்குமே என்று சொல்லி ஒவ்வொரு வரிகளையும் அர்த்தத்தை உணர்ந்து நாம் தேவ நாமத்தை மையப்படுத்துவோம். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். எல்லாரும் கரங்களை தட்டி சந்தோஷமாக, நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவாயிருந்தாலும் அவர் நம்மை தோளில் தூக்கி சுமந்து வந்தவரை எல்லாரும், யாரும் சுமக்க கூடாது, எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோமா? நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை, நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை, என்னை தோளி தூக்கி சுமந்தார் அவர் அன்பை மறப்பேனோ, என்னை தோளி தூக்கி சுமந்தார் அவர் அன்பை மறப்பேனோ. என் இயேசு நல்லவர். எல்லாரும் வாயில திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் நமக்கு நல்லவராயிருக்கிறார். பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நம்முடைய கரத்தை பிடித்த நாள் முதற்கொண்டு நம்மை கைவிடாமல் காத்த வந்தவரே, ஆமென். என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை, என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை, அவர் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவே, அவர் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவே. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நம்முடைய போகையிலும் நம்முடைய வரத்திலும் நமக்கு பாதுகாப்பராயிருந்து நம்முடைய கால்கள்
சறுக்காதபடிக்கு அவர் கிருபை எப்பொழுதும் நம்மை தாங்கினபடியினாலே எல்லாரும் வாய்களை திறந்து பாடுவோமா? என் போக்கிலும் எந்த மரத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு. என் போக்கிலும் எந்த மரத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு. என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்குவே. என் கால்கள் சறுக்கிடும் எல்லாரும் முழங்கால் பண்ணிடுவோமா? அப்படி எல்லாரும் முழங்கால் பண்ணிடுவோம். கண்களை மூடி என் இயேசு நல்லவர். எல்லாரும் அப்படியே முழங்கால் பண்ணிட்டு கண்களை மூடி அப்பாவை நோக்கி பாடுவோமா? பெரியவர் எல்லாரும் கண்களை மூடுங்க. யாரும் கண்களை திறக்க கூடாது. பரிசுத்த என் இயேசு பெரியவர். என் இயேசு பரிசுத்த. என் போக்கிலும் எந்த மரத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு. என் போக்கிலும் எந்த மரத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு. என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்குவே. என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்குவே. என் போக்கிலும் எந்த வரத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு. என் போக்கிலும் எந்த வரத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு. என் கால்கள் சறுக்கிடும் நேரம் எல்லாரும் வாய்களை திறந்தப்பா. கால்கள் சறுக்கிட வழுவாதபடிக்கு இந்த கிருபை என்னை தாங்கினபடினாலே அவர் கிருபை தாங்குமே. என் கால்கள் சறுக்கிடும் உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லுவோமா? அவர் கிருபை தாங்குமே. நான் கடந்து வந்த பாதைகள் ஆண்டவரே, நான் கடந்து வந்த பாதைகள் என்னை தோழி தூக்கி சுமந்தார். அவர் அன்பை மறப்பேனோ? என்னை தோழப்பா, என்னை தோளில் தூக்கி சுமந்து வந்து ஆண்டவரே உடைய அன்பு என்னை தோழி தூக்கி சுமந்தார். அவர் அன்பை சொல்லுங்க எல்லாரும் வாய்களை திறந்து நன்றியோடு. ஓ மக்கள் நன்றி ஆண்டவரே. ஓ நீங்க எத்தனை நல்லவர். மறப்பேனோ? என்னை தோழி தூக்கி சுமந்தார். அவர் அன்பை மறப்பேனோ? என்னை தோழி சொல்லுங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இம்மட்டுமாய். ஓ 4 மாதமா என்னை தோளில் தூக்கி சுமந்து வந்தவர், நம்முடைய கால்களை வழுவாதபடிக்கு நம்மை பாதுகாத்து வந்தவரே. என்னை தோளி தூக்கி சுமந்தார். அவர் அன்பை மறப்பேனோ? என்னை தோளி தூக்கி சுமந்தார். அவர் அன்பை மறப்பேனோ? என் இயேசு நல்லவர். என் இயேசு வல்லவர். என் இயேசு பெரியவர். எல்லாரும் வாய்களை திறந்து நம்முடைய இயேசு நல்லவர், நம்முடைய இயேசு வல்லவர், நம்முடைய இயேசு பெரியவர், நம்முடைய இயேசு பரிசுத்தர். நம் இயேசு பெரியவர், நம் இயேசு பரிசுத்தர். நம் இயேசு பெரியவர், நம் இயேசு பரிசுத்தர். நம் இயேசு பெரியவர், பரிசுத்தர். சொர்க்க நாட்டிலே வந்து வாழவே ஆசை நெஞ்சு சேர்கிறதே. இயேசுராஜனே உம்மை காணவே மனம் ஏக்கம் கொள்கிறதே. இயேசுராஜனே உம்மை காணவே மனம் ஏக்கம்
ஏக்கம் கொள்கிறதே. இந்த பூமியில் தளராமல் நான் பிழைக்கின்றனும் கிருபையா. ஒரு நாளும் நீ பிரியாமலே என்னை காப்பாய் கண்மணியாய். ஒரு நாளும் நீ பிரியாமலே என்னை காப்பாய் கண்மணியாய். நல்ல நாதனே உமக்காக நான் அயராமல் உழைத்திடுவேன். பணி தீர்த்து அருகே வர அவள் கொண்டு உழைத்திடுவேன். பணி தீர்த்து அருகே வர அவள் கொண்டு உழைத்திடுவேன். சொர்க்க நாட்டிலே வந்து வாழவே ஆசை நெஞ்சு சேர்கிறதே. இயேசுராஜனே உம்மை காணவே மனமேக்கம் கொள்கிறதே. இயேசுராஜனே உம்மை காணவே மனமேக்கம் கொள்கிறதே. இந்த பூமியில் தளராமல் நான் பிழைக்கின்றனும் கிருபையால். ஒரு நாளும் நீ பிரியாமலே மனம் காப்பாய் கண்மணியாய். ஒரு நாளும் நீ பிரியாமலே எல்லாரும் வாயில திறந்து ஒரு நாளும் நம்மை பிரியாதபடிக்கு. ஒரு நாளும் நீ பிரியாமலே என்னை காப்பாய் கண்மணியாய். ஒரு நாளும் நீ பிரியாமலே என்னை காப்பாய் கண்மணியாய். ஒரு நாளும் நீ பிரியாமலே என்னை காப்பாய் கண்மணியாய். அப்படியே வாயில திறந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து அப்பா ஒரு நாளும் என்னை பிரியாதபடிக்கு கண்ணின் இமையை போல என்னை பாதுகாத்து வந்தீராண்டவரே. உமக்கு நன்றி 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 சொல்லுங்க எல்லாரும் வாயில திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. ஓ தகப்பன் நம்மை சுமப்பது போல என்னை சுமந்து வந்து இருக்கிறீர் ஆண்டவரே. ஓ தாய் தன் மகனை அணைப்பது போல என்னை அரவணைத்து என்னை பாதுகாத்து வந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஓ சுகம் பல ஜீவனை கொடுத்து உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியாக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக யெகோவா தேவனை நோக்கி பார்க்கும்படியாக என்னை அழைத்து உம்முடைய மந்தையிலே கொண்டு வந்து சேர்த்தீரே உமக்கு நன்றி என்று சொல்லி எல்லோரும் கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து அவர் உங்களுக்கு செய்த அவர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளுக்காக மாத்திரம் தேவனை சோத்தரியுங்க. நன்றி 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 ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோதரிங்க 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 சோத்திரம் 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 சோத்திரம். கிருபை மிகுந்தவரே உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவை என்று கூப்பிட்ட புத்திர சுவிகாரத்தினுடைய வாயில் வைத்தவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கே 1-2 பேர் நாமத்தில் கூடுகிறீர்களோ அவர் மத்தியில் நான் வாசம் பண்ணுவேன்னு சொன்னீர் ஆண்டவரே. ஓ எங்கள் மத்தியில் வாசமா இருக்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அந்த அனுபவத்துக்குள்ளாக எங்களை இழுத்து செல்லுங்க டாடி. அந்த அனுபவத்தை நாங்கள் பிரசவிக்கணும். அந்த அனுபவத்தை நாங்கள் உணரும்படியாக ஓ எங்களுக்குள்ள நீங்க வாங்கப்பா. ஓ மகிமை 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 தெய்வம் மாட்சிமை தெய்வம் அனல் மூற்றுகின்ற தெய்வம் பரிசுத்த தெய்வம். ஓ நாங்கள் உயர்த்துகிறோம். ஓ நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஓ பரிசுத்தம் உள்ள தெய்வமே நாங்கள் ஆராதிக்கிறோம். சோத்திரம் சோத்திரம் சோதரம். எல்லாரும் வாய்களை திறங்க. அநேகர் சும்மா இருக்கிறீங்க பிரியமானவர்கள். ஏதோ வேடிக்கை பார்க்க வரத்துக்காக நீங்க வரல. தேவனை நீங்க ஆராதிக்க வந்திருக்கிறீங்க. ஒரு நாமத்தை உயர்த்த வந்திருக்கிறீங்க. ஓ உமக்கு நன்றி நன்றி என்று சொல்லுங்க. அவர் உங்களை வாழ்க்கை செய்த நன்மைகளுக்காக சோத்துறீங்க. இன்று நீங்க உயிரோடு இருக்கிறீர்கள் சொன்னா, இன்று நீங்க ஜீவனோடு இருக்கிறீர்கள் என்று சொன்னா, ஓ நம்முடைய தேவன் கொடுத்த சுத்த கிருபையே அவர் உங்களுக்கு பாராட்டின தயவு மாத்திரமே.
நம்முடைய பலன் அல்ல, நம்முடைய அறிவு அல்ல, நம்மளுடைய படிப்பு அல்ல, நம்மளுடைய குணம் அல்ல. பிரியமானவர்களே, தேவ உங்களுக்கு மேல் வைத்த பாராட்டுற கிருபை மாத்திரமே. இந்த நன்றியோடு வாய்களை திறந்து ஸ்தோத்திரங்க, ஸ்தோத்திரத்தை சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஓ ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். உன் வாயை விரிவாய்த்திர நான் அதை நிரப்ப சொன்னீர் ஆண்டவரே. நீங்கள் வாய்களை திறந்தா போதும், நீங்கள் வாய்களை திறந்து துதி பலிகளை செலுத்தினால் போதும். அவர் உங்களை நிரப்ப அவர் வல்லவராயிருக்கிறார். என் தேவன் உங்களை நிரப்ப அவர் வல்லவராயிருக்கிறார். உங்கள் வாய்களை திறந்த தேவனை நன்றிகளை செலுத்துங்க. நன்றி பலி, நன்றி பலிகளை செலுத்துங்க. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. துதி நாடு தரித்து வந்திருக்கிறோம் டாடி, நாங்கள் உயர்த்துகிறோம். ஓ சிங்காசனத்தில் வீட்டுக்கிறோம், நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். நன்றி 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 நன்றி. துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஓ உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஒருவரும் பூட்டக்கூடாததை திறக்கிறவரும், ஒருவரும் திறக்கக்கூடாதை பூட்டுகிறவரும் ஆகியவ எங்கள் மேசியாவாகிய தேவனை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஒருவரே பரிசுத்த, ஒருவரே ஆராதனைக்குரியவ, நீர் ஒருவரே மகிமையின் தெய்வம், நீர் ஒருவரே மாட்சிமையின் தெய்வம், நீர் ஒருவரே பரிசுத்தர், 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 பரிசுத்தர். ஓ இந்த பரிசுத்த நாமத்தை உயர்த்துகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. நன்றி 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 நன்றி. ஓ உந்த நாமம் உயர்த்தும் இடத்தில் நீர் வாசம் செய்கிறீர் ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம். துதியும் கனமும் மகிமையும் எல்லாவற்றையும் உன் நாமத்துக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை, நீரே சர்வ சிருஷ்டிக்கும் கர்த்தர். ஓ உமக்கு நன்றி 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 நன்றி. பரிசுத்தர், 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 பரிசுத்தர். துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஒன்றாக கூடி நாங்கள் துதிக்கிறோம் தகப்பனே. ஒரு மனமாய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம், குடும்பமாய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம், சபையாய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஓ நீர் ஒருவரே ஆண்டவர். நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். வாய்களை திறங்க, வாய்களை திறங்க. கொஞ்ச நேரம், கொஞ்ச நேரம். ஓ மக்க நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறே. உமது ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதா. உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லி பாடுவோமா? கர்த்தாவே அங்கே வாழ்கிறே, உமது ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்தருளும். கரங்களை உயர்த்தி துதிக்கிறோ, துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ. அல்லேலூயா, துதிக்கிறோ. சொல்லுங்க எல்லாரும் வாய்களை திறந்து, எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுவோமா? கூடி துதிக்கிறோ, உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீ. சொல்லுங்க அப்பா, எங்கே உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிறோமோ நீங்க வாசமா இருக்கிற ஆண்டவரே. துதிக்கிறோ, துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ. அல்லேலூயா, துதிக்கிறோ, துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ. துதியும் கனமும் மகிமையெல்லாம் எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுவோமா? ஆமே, வாய்களை திறந்து நன்றி ஆண்டவரே.
துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் அல்லேலூயா துதிக்கிறோம். சொல்லுங்க எல்லாரும் வாய்களை திறந்து ஒன்றாக நாங்கள் கூடி துதிக்கிறோம் டாடி. அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரிசுத்தர் 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 ஆமென். பரிசுத்தர் 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 ஆமென். பரிசுத்தர் 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 ஆமென். சொல்லுங்க வாய்களை திறந்து நீ ஒருவரே பரிசுத்தர் ஒருவரே கனத்துக்குரியவர் உம்முடைய நாமத்தை நான் உயர்த்துகிறோம். பரிசுத்தர் 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 ஆமென். வாய்களை திறந்து பரிசுத்தர் 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 ஆமென். பரிசுத்தர் சொல்லுங்க உள்ளத்தின் ஆழத்திலப்பா ஒருவரே பரிசுத்தர் 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 ஆமென். பரிசுத்தர் 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 ஆமென். பரிசுத்தர் 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 ஆமென். ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. நீ ஒருவரே பரிசுத்தர் ஒருவரே ஆராதனைக்குரியவர் உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். பரிசுத்தர் 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 ஆமென். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உமது ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளுங்க டாடி. பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உமது ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் உம்முடைய நாமத்தை துதிக்கிறோம். உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். எங்கே ஒன்றிணைந்து நாமத்தை துதிக்கிறீர்களோ வருவேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் நாம துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம். ஓ சாந்தரா கரா கரா ராபோ ஓ சாந்தரா கரா கரா உம்முடைய நாமத்தை துதிக்கிறோம். உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஒருவரே ஆராதனைக்குரியவர். துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அவருடைய நாமத்தை துதிக்கிறோம். அவர் நாமத்தை சபையாய் துதிக்கிறோம். கூடி தேவனை ஆராதிக்கிறோம். எங்கே அவர் நாமத்தில் இருக்கிறீர்களோ உங்கள் இருதயத்தில் அவர் வாசம் பண்ணுகிறபடினாலே ஓ நீர் ஒருவரே கனத்திற்குரியவர். இவர் ஒருவரே மகிமையின் ராஜா. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று வேதவசனம் சொல்லுகிற பிரகாரமாக ஓ பரிசுத்த ஆவி நம்முடைய மத்தியில் அசைமாடிக்கொண்டிருக்க உணர்வு ஒவ்வொருவருக்கு காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே அதைதான் சுத்தமுள்ள ஆராதனையா இருக்க முடியும். அதுதான் பரிசுத்தமுள்ள ஆராதனை இருக்க முடியும். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது
நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று சொல்லி இருக்கிறது. அந்த பரிசுத்த ஆவியை உணர்ந்தவர்களா எல்லோரும் அப்படி கொஞ்ச நேரம் எழுந்து நிற்போமா? எல்லோரும் அப்படி யாரு கண்களை திறக்க வேண்டாம், அப்படியே கண்களை மூடி இந்த பரிசுத்த இருதயத்தோடு நாம் தேவனை மகிமையோடு ஆராதிப்போமா? கொஞ்ச நேரம் எல்லோரும் கண்களை மூடி, யாரும் அங்கும் இங்கும் பார்க்காதீங்க. பிரியமானவர்களே, நீங்க தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறீங்க, அந்த பரிசுத்த தெய்வத்தை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம். எல்லாற்றையும் மறந்துருங்க, உலகத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் மறந்துருங்க. ஒரு பரலோகத்தின் அனுபவத்திற்குள்ளாக எடுத்து செல்லுங்க டாடி. ஓ, இம்மட்டுமா நடத்தி வந்தீர் ஆண்டவரே. என்னுடைய பலன் அல்ல, என்னுடைய பரிசுத்தம் அல்ல ஆண்டவரே. நீரே எனக்கு துணையாயிருந்து, நீரே எனக்கு தாயுமானவராயிருந்து, நீரே எனக்கு தந்தையாயிருந்து, நீரே எனக்கு தேற்றவாளனாயிருந்து, நீரே எனக்கு எல்லாமானவராயிருந்து மட்டுமா என்னை நடத்தீர் ஆண்டவரே. பரிசுத்த இருதயத்தோடு நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம் டாடி. ஒரு விசை அந்த பரிசுத்தாவின் அனுபவத்துக்குள்ளாக என்னை இழுத்து செல்லுங்கப்பா. எவ்வளவே பாத்திர நல்ல ஆண்டவரே, நீர் என்னும் மேல் இறங்கி வாங்க ஆண்டவரே. பரிசுத்தாவி புறாவை போல இறங்கினது போல, மேக ஸ்தம்பம் மூடி மறைத்தது போல ஒரு விசை எங்கள் ஆலயத்தின் மேல் இறங்குங்கள். ஓ தேவனுடைய ஆலயத்தில் பரிசுத்தமாய் இருப்போம் என்று நாங்கள் நம்புகிறோம் தகப்பனே. சாலமோனி தேவ ஆலயத்தின் சிறைத்தாளையின் சிறைகள் இறைந்தது போல, ஓ எங்கள் பரிசுத்த ஆலயம் முழுவதும் சக்கின மகிமை இறங்கட்டும் டாடி. மகிமை வல்லமை நாங்கள் உணரட்டும் டாடி. ஒவ்வொரு மேலும் இந்த பரிசுத்தாவின் தொடுதலை நாங்கள் உணரும்படியாக இந்த வேலையில் இறங்கி வருவ போவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவர். மகிமை மேகத்தில் நான் ஏறி வருவேன், மகிமையின் ராஜாவை தரிசிப்பேனே. மகிமை மேகத்தில் நான் ஏறி வருவேன், மகிமையின் ராஜாவே. மகிமை மேகத்தில் நான் ஏறி வருவேன். சொல்ல எல்லாரும் வாய்களுக்கு மகிமையின் ராஜாவை நான் தரிசிக்க போகிறோம். தூத சேனையோடு என் ஜப வேளையில், தூத சேனையோடு என் ஜப வேளையில், ஆவியில் களி கூர்ந்து மறுரூபமாகி நாம் மகிமனை தரிசிப்பேனே. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலப்பா அந்த மகிமையின் ராஜாவை நான் ஏறி வரப்போவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நான் தரிசிப்பேனே. முச்சடியின் மத்தியிலே தோன்றின மகிமை, ரட்சகனா மோசேயை அழைத்த மகிமை. முச்சடியின் மத்தியிலே தோன்றின மகிமை, ரட்சகனா மோசேயை அழைத்த மகிமை. மேக ஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் பாதை காட்டின மகிமையே மகிமை. மேக ஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் பாதை காட்டின மகிமையே மகிமை. மகிமை மேகத்தில் நான் ஏறி வருவேன், மகிமை ராஜாவை தரிசிப்பேன். சொல்லுங்க எல்லாரும் வாய்களை திறந்து, மகிமை மேகத்திலே அந்த ராஜாவை காண சொல்லுங்க எல்லாரும். மகிமை மேகத்தில் நான் ஏறி வருவேன், மகிமை ராஜாவை நான் தரிசிப்பேனே. மகிமை மேகத்தில் நான் ஏறி வருவேன், மகிமை ராஜாவை நான் தரிசிப்பேனே. மகிமை மேகத்தில் நான் ஏறி வருவேன், மகிமை ராஜாவை நான் தரிசிப்பேனே. மகிமை 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 தெய்வம், மகிமை தெய்வம், ஆட்சிமை தெய்வம். ஹல்லேலூயா. ஓ தரிசிப்போம்.
ராஜாவை நான் தரிசிப்பேனே. மகிமை மேகத்தில் நான் ஏறி வருவேன். மகிமை ராஜாவை நான் தரிசிப்பேனே. மகிமை மகிமை தெய்வம், ஆட்சிமை தெய்வம், பரிசுத்த ஆவி ஒவ்வொருவர் மேலும் அக்கினி மலமாய் மகிமை ஜுவாலம், அக்கினி ஜுவாலையா ஒவ்வொருவர் மேலும் ராஜா ராஜா ஓ சந்த ரபா கரதரபா ஓ ரமா கரதா ரபா மகிமை ராஜாவை நான் தரிசிப்பேனே. மகிமை மேகத்தில் நான் ஏறி வருவேன். மகிமை ராஜாவை நான் தரிசிப்பேனே. மகிமை மேகத்தில் நான் ஏறி வருவேன். மகிமை ராஜாவை நாம் தரிசிப்பேனே. அப்படி எல்லாரும் வாயில திறந்து மகிமை தெய்வத்தை, மாட்சிமை தெய்வத்தை உணர்ந்தவர்கள், விசுவாசிக்கிறவர்கள் ஓ சாந்தரா பக்கரத ரக்கரத லபரபா ஓ ராமா கரத ரக்கரத ரக்கரத ரபரபரபா ஓ ராமா கரத ரக்கரத லபகர. அது உணருங்க, பரிசுத்தாவே உணருங்க, ஓ தெய்வ பிரசன்னத்தை உணருங்க. ஓ சாந்தரா கரதல. நன்றி ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. மகிமை 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 மகிமை. ஓ சாந்தரா கரதரா கரதரபா. ஓ உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. தாழ்வில் இருந்து என உயர்த்தினீர் ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. என்னுடைய பாதை எல்லாம் நெய்யாய் பொழிய பண்ணினீரே, உமக்கு நன்றி. உஷாந்த ரபா ஓ ராமா கரத ராமா ஓ ராமா கரா கரத ல கரத ராமா ரத ஒரு சாந்த ரா கரத ல பகரத ர கரத ல. நன்றி 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 ஆண்டவரே. வாய்களை திறங்க, வாய்களை திறங்க, வாய்களை திறங்க. அன்னி பாஷையினாலே பேசுங்க. தேவன் உங்களை அழைத்து கொண்டிருக்கிறார். ஓ தேவன் உங்களை அபிஷேகத்துக்குள்ள இழுத்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய ஆவி உங்கள் ஒவ்வொரு மேல் இருந்து கொண்டிருக்கிறது. வாய்களை திறந்து விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம். ஓ சாந்த ரபா ரதா ராமா ரதா ரகரத லப ஓ ராமா ரதா ராமா கரத ரப கரத லப ஓ ராமா கரத ரகரத லப. ஓ அதை உணருங்க, அதை உணருங்க, அதை அனுபவிங்க பிரியமானவர்களே. பரிசுத்த ஆவி உங்களோட மேத்தில் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. ஓ சாந்த ராமா ரதா ராமா கரத லப. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. தகுதி இல்ல, நான் தகுதி இல்ல ஆண்டவரே. ஓ நான் பாவி ஆண்டவரே, நான் நீசன் ஆண்டவரே, நான் ஒரு குப்பை ஆண்டவரே. ஓ என்னையும் நீர் பரிசுத்தவனாய் மாட்டினீர் ஆண்டவரே. ஒரு ரத ரக ரத ராம ராம ஒரு ராம கரத ரக ரத ரக ரத. நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் நல்லவர் ஆண்டவரே. ஓ உம்முடைய அன்புக்காக நன்றி ஆண்டவரே. என்னுடைய இருதயத்தின் வாஞ்சைகளை அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் உயர்த்துகிறோம். ஒருவரே பரிசுத்த, அதே பரிசுத்த எனக்குள் வைக்கிறீர் ஆண்டவரே. நீர் எத்தனை நல்லவர், தூய பாலில் வெண்மையானவர் ஆண்டவர். நீர் நாமத்தை உயர்த்துகிற தகப்பனே, நாமத்தை உயர்த்துகிற தகப்பனே. நீர் எத்தனை நல்லவர். நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாங்கள் அனுபவிக்கிறோம். இந்த பரிசுத்த ஆவியை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் ஆலயம் முழுவதுமாக உம்முடைய பரிசுத்த ஆவி ஒவ்வொரு நாளும் இறங்கிக் கொண்டிருக்கிறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. மந்தர்கள் வெறுமையாய் போகாதபடிக்கு ஒரு பரிசுத்த ஆவியை தரித்தவர்களாய், ஒரு பரிசுத்த ஆடையை தணிந்தவர்களாய், ஒரு பரிசுத்த ஆவியை அடைந்தவர்களாய் கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. வந்தவர்கள் வெறுமையாய் போகாதபடிக்கு ஓ உம்முடைய பரிசுத்த ஆவியின் ஆடையை தரித்துக் கொண்டு ஓ சிங்காசனத்தை வீட்டிருக்கிறவரே, இந்த பரிசுத்த இருதயத்தோடு நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஒருவரே பரிசுத்த. மகிமை மகிமை
மாட்சிமை மாறா என் நேசருக்கே மகிமை மகிமை மாட்சிமை மாறாய் நேசருக்கே. சொல்லு எல்லாரும் வாய்களை திறந்து மகிமை மகிமை மாட்சிமை மாறாய் நேசருக்கே மகிமை மகிமை மாட்சிமை மாறாய் நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய் நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய் நேசருக்கே. அதே அந்த மகிமையின் பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய், அந்த மாட்சிமையின் பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய், ஓ நீ ஒருவரே பரிசுத்தாவியாண்டவரே, நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் அதற்கேற்ற பரிசுத்தராய் இருங்கள் சொன்னீர் ஆண்டவரே. அதே பரிசுத்தத்தை நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம் தகப்பன். எல்லோரும் இரண்டு கரங்களை பரலோகத்தினராக உயர்த்த தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லோரும் அப்படியே வானத்தை நோக்கி பார்த்து இரண்டு கரங்களை பரலோகத்தினராக உயர்த்தி பிடிங்க. ஊஷதரபகரதலவு பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவுமில்லை. அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவுமில்லை. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தேவனே, எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தேவனே, உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுவோமா? எல்லாரும் வாய்களை திறந்து வேத பாடம் சங்கீதம் 150 சங்கீதம் வசனங்கள் 1 முடிய மாறி மாறி வாசிக்கலாம். 150 சங்கீதம் வசனங்கள் 1 அல்லேலூயா, தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள், அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து துதியுங்கள். எக்கால தொடியோடே அவரை துதியுங்கள், வீணையோடும் சுர மண்டலத்தோடும் அவரை துதியுங்கள்.
ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள், பேரோசி உள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். கடைசி வசனம் சேர்ந்து வாசிக்கலாம். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் உட்காரலாம். Praise the Lord. இல்லை சந்தோஷமா இருக்கிறீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலும் கூட இந்த நல்ல வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்து என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறேன். இதை தொடர்ந்து சபை மேய்ப்பருக்கு நன்றிகளையும் துணை மேய்ப்பருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சபை விசுவாச குடும்பங்கள் யாவருக்கும் பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆண்டவர் உலக ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே வாழ்த்துக்கிறேன். கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். நல்ல ஒரு வர்ஷிப்பை நம்ம பார்த்தோம். துதி ஆராதனையை கடைசி நாளில் 150ஆம் சங்கீதத்தில் ஆண்டவர் சொல்கிற வார்த்தைக்கு ஏதுவாக இந்த துதி ஆராதனை அமைந்தது. அதில் கூட ஆண்டவர் சொல்கிறாரு, முதலாவது வசனம், அல்லேலூயா, தேவனை அவருடைய பரிசுத்த தலத்தில் துதியுங்கள், அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். அல்லேலூயா என்பதற்கு காரணம் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நம்ம திருச்சபையே அல்லேலூயா திருத்துவ சபை இல்லையா? அல்லேலூயா என்பதற்கு பரலோகத்தின் பாஷை என்று போற்றப்படுகிறது. எபிரேய பாஷையில் அல்லேலூயா என்பதற்கு தமிழாக்கும் கர்த்தரை போற்றுங்கள், கர்த்தரை துதியுங்கள் என்று அர்த்தம் சொல்லிட்டு தெளிவுபடுத்துகிறாங்க. ஆனால் வசனம் சொல்கிறபடி தேவனை அவருடைய பரிசுத்த தலத்தில் துதியுங்கள். பரிசுத்த ஸ்தலத்தில் யாரெல்லாம் அங்கீகரிக்கப்படுவாங்க, யார் சேர்க்கப்படுவாங்க அப்படின்னா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்க்குறோம், ஆசாரியர்களும் லேவியரும் ஆசாரியர்கள் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் போக முடியும். ஆனால் ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு, எல்லோரும் என்ன பண்ணுங்க, பரிசுத்த ஸ்தலத்தில் ஆண்டவரை துதியுங்கள். நம்ம இந்த கடந்த நாட்கள் முழுவதும் 40 நாட்கள் லெந்து நாட்களை கடந்து தேவனுடைய உயிர்த்தெழுந்த நன்னாளில் நம்ம அனுசரித்து வந்தோம். இன்றைக்கி எல்லாருக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் அவரை ஆர்ப்பரிக்கும்படியாக, அவர் துதிக்கும்படியான ஒரு கிருபையை உண்டாக்கினார். அவர் திரை சிலை 2ஆக கிழிந்தது என்று நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அப்போ எல்லாருக்குமே என்ன அதிகாரம் கொடுத்துட்டாருன்னா, பரிசுத்த ஸ்தலத்தில் போயிட்டு ஆண்டவரை துதிக்கும்படியான கிருபையை கொடுத்தார். அதுக்கு ஒரு உதாரணமான வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 21வது வசனத்தை யாராச்சும் வாசிக்கலாம். எங்கள் பிதாக்கள் 4:21மா? ஸ்ரீயே நம்பு, நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, அல்லேலூயா, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளுகிற காலம் வந்திருக்கிறது. எங்குமே பிதாவை தொழுது கொள்ளுகிற ஒரு காலத்தை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஏற்படுத்தி கொடுத்து நம்மையும் துதிக்கும்படியாக கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்த இந்த நல்ல நேரத்துக்காக நாம் தேவனை ஸ்தோத்திரிக்கலாம். அப்போது அது பிற்பகுதி 150ஆம் சங்கீதத்தில் பிற்பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். அப்போ ஆகாய விரிவில் என்ன இருக்குதுன்னா, அவருடைய வல்லமை விளங்குகிற காரியங்கள் ஏற்படுகிறது. ஆண்டவர் ஆதியிலே வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்து வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். அப்போது வசனத்தை எடுத்தவர் வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவுது, அவைகள் அடையாளத்திற்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் துதிகளுக்காகவும் இருக்க கடவுள். அதற்கு முன்பாக நீங்கள் வாசிக்கும் பொழுது 33ஆம் சங்கீதத்தில் 6ஆம் வார்த்தையில் தேவனுடைய வார்த்தையிலே வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால சர்வ சேனைகளும் உண்டாயிடுச்சு. அல்லேலூயா. அவருடைய வல்லமை எங்கே விளங்குதுன்னா,
ஆகாய விரிவு பார்த்தீங்கன்னா அவர் வல்லமை விளங்கும். அது எப்படி இவ்வளோ பெரிய திரளான அதுக்கு அளவே கிடையாது, வானத்துக்கு எல்லையே இல்லைன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ பெரிய வானத்தை ஆண்டவர் எதனால் சிருஷ்டித்தாருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் பார்த்தோம்னா, அவருடைய வாயின் வார்த்தையினாலே வானத்தை உண்டாக்கினாராம். வாயின் சுவாசத்தினாலே சர்வ சேனைகளும், சர்வ சேனைகள்னா என்ன இருக்குது, வானத்தில் இருக்கிற சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணார், அவர் சுவாசத்தினால ஆண்டவர் என்ன பண்ணார், படைச்சிருக்கிறார். அப்போது அவருடைய வல்லமை எங்கே விளங்குதுன்னா இப்படி தான் விளங்கும். சும்மா ஆண்டவரை துதிங்கன்னா இன்றைக்கி நான் சொல்லுவேன், நான் நல்ல பராக்கிரமசாலி, எனக்கு நல்ல ஞானம் இருக்குது, நல்ல புத்தி கூர்மை இருக்குது, நல்ல இதெல்லாம் என்கிட்ட இருக்குது, செயல்திறன் அதிகமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு நான் சொன்னால் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் இல்லை? எனக்கு இப்படிப்பட்ட வல்லமை இருக்குது, இப்படிப்பட்ட தகுதி இருக்குது, திறமைகள் இருக்குதுன்னு நான் சொன்னால் அதெல்லாம் என்ன இருக்கும், கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் அதை செயல்பாட்டில் செஞ்சால் தான் பார்க்குறவங்க அதை துதிப்பாங்க. ஆமே, நான் என்ன நானே நான் போச்சு கொள்றதால் எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்படி தான் ஆண்டவர் என்ன பண்ணார்னா, அவர் துதிங்க, அவரை துதிங்கன்னு சொல்கிறாரு. எதை பார்த்து துதிக்கணும்னா வானத்தை பார்த்து துதிங்க. அவர் வல்லமை அதில் விளங்கும். அதில் வல்லமை விளங்கும்னா வார்த்தையினால் வானத்தை படைச்சார், சுவாசத்தினால சர்வ சேனைகளை உண்டாக்கினார். இதை பார்த்து துதிங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார். வாசிக்க அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 152 சொல்லப்பட்டிருக்கு, அவர் வல்லமை உரை கிரியைகளுக்காக துதியுங்கள், மகத்துவத்துக்காக. அல்லேலூயா. மகத்துவம் அப்படின்னா என்ன, மாட்சிமை அப்படின்னா பெருமை. ஆண்டவருடைய பெருமை எங்கே விளங்குதுன்னா வானத்தில். அவருடைய மாட்சிமை, அவருடைய அதிசயங்கள், இதெல்லாம் எப்படின்னா அது எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்து என்ன பண்ணணுமா, ஆண்டவரை துதிக்கணும். இதுதான் ஆண்டவர் இந்த முழு வேதத்தையும் இந்த 150வது சங்கீதத்தில் ஏன் இந்த உலகத்தில் உயிரினங்களை ஆண்டவர் படைச்சார் என்பதற்கு ஒரு திருஷ்டாந்த வாசனமாக இந்த காரியத்தை கொடுத்திருக்கிறார். வாசிங்க சங்கீதம் 47ஆம் சங்கீதம் வசனம் 5, 6 வாசிக்கலாம். எழுந்தருளினார், தேவனை போற்றி பாடுங்கள், பாடுங்கள். அல்லேலூயா. இங்கே சங்கீதம் 153 சொல்லப்பட்டிருக்குது, எக்கால சத்தத்தோட அவரை துதிங்க. ஏன் எக்கால சத்தம் துதிக்கணும்னா, இயேசு ராஜா இந்த பூமியை அரசாள வருகிறார். அல்லேலூயா. இந்த பூமியை இயேசப்ப தான் அரசாள்றாரு. அப்போது ஒரு மனுஷன் அரியணை ஏடுறான் அப்படின்னா அவனுக்கு என்ன பண்ணுவாங்களாம், எக்கால சத்தத்தை ஊதுவாங்க. ராஜா வராரு அப்படின்னா எக்கால சத்தத்தை ஊதுவாங்க. அப்போது ஆண்டவர் இந்த பூமிக்கு வரப்பொழுது என்ன பண்ணுவாராம், எக்கால சத்தத்தோடும் தேவ சேனைகளோடு என்ன பண்ண போகிறாரு, இந்த பூமிக்கு வருவார் என்று வேதம் சொல்லுது. அப்போ நம்ம ஒவ்வொரு நேரமும் ஆண்டவரை ஆராதிக்கும் போது, மகிமைப்படுத்தும் பொழுது, அவரை போற்றும் பொழுது, அவர் பிரசன்னத்தை உணரத்தக்கதாக நம்ம என்ன பண்ணணுமா, எக்கால சத்தத்தோடு ஆண்டவரை துதிக்கணுமா. கைத்தாளங்களோடு கர்த்தரை துதிக்கிறேன்னா நான் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு சிந்தையோடு நான் ஆண்டவரை துதிக்கிறதுக்கு அடையாளம் தான் என்னது, கைத்தாளங்களோடு கர்த்தரை துதிக்கிறது. இன்றைக்கி நிறைய பேர் வர்ஷிப் பண்ணும்போது கை தட்டுங்க அப்படின்னா யோசிக்கிறாங்க, பாட்டு பாடும்போது கை தட்டுங்க அப்புறம் தான் அதுக்கான காரியத்தையும் முயற்சிக்கிறாங்க. அப்படி இல்லை. இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு ஜனமாகிய நாம ஆண்டவரை துதிக்க துவங்கும் பொழுது முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்ம சிந்தையோடு நான் ஆண்டவரை துதிக்கிறேன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒருத்தர் சொல்லி கை தட்டக்கூடாது, நமக்கே அந்த உணர்வில் இருந்து என்ன பண்ணணும், அந்த காரியம் வெளிவரணும். அப்போ தான் ஆண்டவரை நம்ம அப்படிப்பட்ட நேசத்தோடு நேசிக்கிறோம் என்கிறதுக்கான ஒரு காரியம் விளங்கும். ஆமே. இனி எத்தனை பேர் எப்போ வர்ஷிப் பண்ணாலும் சரி, எப்போ பாடல் பாடினாலும் சரி, ஆண்டவரை துதிக்கும் துவங்கும் பொழுது நம்ம கைத்தாளங்களோடு துதிக்கணும். ஏன்னா இருதயத்தை திறந்து காட்ட முடியாது ஆண்டவருக்கு இல்லை. எத்தனை பேர் நான் முழு இருதயத்தோடு உங்க துதிக்கிறேன்னு சொன்னால் கிழிச்சு காட்ட முடியுமா? அதுக்கு அடையாளம் தான் இந்த வலதுகரம். இந்த வலதுகரத்தினுடைய அளவு தான் ஒவ்வொருத்தருடைய இருதயம் இருக்குமா. அப்போ அந்த இருதயத்தை நான் என்ன பண்ணுறேன், ஆண்டவருக்கு நேராக திறந்து காட்டுவதற்கு ஒரு அடையாளம் தான் ஆண்டவரை உயர்த்தி, கையை உயர்த்தி, ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், உம்மை மகிமைப்படுத்துகிறேன், அந்த கரத்தில் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும் பொழுது தேவன் நாமும் மகிமைப்படும். வசனம் 5வது வசனத்தை வாசிங்க. சரி 6வது வசனம், கடைசி வசனம். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிக்கணும். இன்னைக்கு மனுஷங்க நம்மளுக்கு உணர்வுள்ள இருதயத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கல்லான இருதயத்தை எடுத்து சதையுள்ள இருதயத்தை கொடுத்து, பகுத்தறிவு, 6ஆம் அறிவினது பகுத்தறிவு. அந்த அறிவு யாருக்கு கொடுத்துருக்கிறாருன்னா நமக்கு தான் கொடுத்துருக்கிறார்.
நமக்கு தான் தெரியும் கர்த்தர் செய்த நன்மை என்ன, கர்த்தர் நம்ம மேல் வைத்திருக்கிற இரக்கம் என்ன, தயவு என்ன, எல்லாமே யாருக்கு தெரியும்? மனுஷனாக நமக்கு தெரியும். மிருகங்களுக்கு தெரியுமானா தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. கர்த்தரை துதிக்கணும். அதுக்கு ஒரு உதாரண வசனம் வாசிங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 104வது சங்கீதத்தை எடுத்துங்க. 104 21 வசனத்தை வாசிங்க. பாலசிங்கங்கள் இறைக்காக கர்ஜித்து தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேடும். பாலசிங்கங்கள் என்ன பண்ணும்? இறைக்காக கர்ஜிக்குமா. எனக்கு பசி வரும்போது எந்த மனுஷனையும் போயிட்டு அம்மா அப்பான்னு சொல்லிட்டு அது கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. யாரை கேட்கும்னா இறைக்காக தேவனை என்ன பண்ணுமா? கூப்பிடுமா. எனக்கு என்ன வேணும்? ஆகாரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? அதுக்கான ஆகாரத்தை கொடுப்பாராம். அது திருப்தி ஆகுமா. அதே 104ஆம் சங்கீதத்திலேயே வசனம் 25லேருந்து வாசிக்கும் பொழுது, பெரிதும் விஸ்தாரமான இந்த சமுத்திரமும் அப்படியே நிறைந்திருக்கிறது, சிறியவைகளும் உண்டு ஓடும். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, திமிங்கலம் எத்தனை பில்லியன் வயிற்று பார்த்தீங்கன்னா அளவே இல்லை. சமுத்திரத்தில் விளையாடும்படி என்ன பண்ணியிருக்கிறாரு? திமிங்கலத்தை ஆண்டவர் படைச்சிருக்கிறாரு. அதுக்கும் ஆகாரம் வேணும்னா யாரை நோக்கி பார்க்கணும்னா கர்த்தரையே நோக்கி பார்க்கணும். அந்த வசனத்தை சொல்லப்பட்டிருக்குது. ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று உம்மை நோக்கி காத்திருக்கும். திமிங்கலம், சிங்கம் என்ன பண்ணுது? ஆகாரம் தேவைன்னா கெர்ஜித்து ஆண்டவரை நோக்கி பார்க்குது, ஆகாரம் கொடுங்கன்னு சொல்லிட்டு. கடல்ல ஓடுற அவ்வளோ பெரிய திமிங்கலத்துக்கு ஆகாரம் வேணும்னா யாரை நோக்கி பார்க்குதுன்னா ஆண்டவரையே நோக்கி பார்க்குது. அது எங்கேயும் போய் திறறது கிடையாது, ஏமாத்துறது கிடையாது, எங்கேயும் லஞ்சம் வாங்குறது கிடையாது, எங்கேயும் பொய் சொல்லி சம்பாதிக்கிறது கிடையாது. மாறா என்ன பண்ணுதான்? ஆண்டவரை நோக்கி பார்க்குறான். எனக்கு ஆகாரம் வேணும்ப்பா, என் தேவைகள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை நோக்கி பார்க்குது. இன்னும் என்ன சொல்றது? ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? சிங்கம், ரெண்டாவது திமிங்கலம், மூன்றாவது வசனம் சொல்றது மத்தேயு சுவிசேஷம் சங்கீதம் 147 சங்கீதம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும், அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு? மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு என்ன பண்றாரு? ஆகாரம் கொடுக்கிறாரு. அவர் மனுஷனுக்கு மட்டும் இல்லை, மனுஷனுக்கு மட்டும் போஷிக்கிற தேவன் கிடையாது. மாறாக மிருகங்கள் தன்னை நோக்கி கூப்பிடும்போது அதுக்கும் ஆகாரம் கொடுக்கிறாரு. கடலில் வாழுற மச்சங்கள், திமிங்கலம் தனக்கு ஆகாரம் வேணும் போது அதுக்கும் ஆண்டவர் ஆகாரத்தை கொடுக்கிறாரு. மாறாக காக்கை குஞ்சுகள் கூட, கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு கூட என்ன பண்றாரு? அவர் ஆகாரத்தை கொடுக்கிறவரா இருக்கிறார். இதோட நிறுத்திட்டாரா? இதோட ஆண்டவருடைய வல்லமை முடிஞ்சிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதா. அப்போ மனுஷனுக்கு, மிருகங்களுக்கு, பறவைகளுக்கு, மச்சங்களுக்கு மட்டும்தான் சுவாசம் இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா, இயற்கைகளுக்கு கூட என்ன பண்ணுது? இயற்கை வளங்களுக்கு, செடிகளுக்கு அதுக்கு சுவாசம் இருக்குது. அதனால மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் 28வது வசனம் சொல்லப்பட்டிருது. 28-30 வசனம் வேகமா வாசிங்க, நேரம் இல்லை. உடைக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். அவை உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் இல்லை சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றுக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு அல்லேலூயா, இன்றுக்கு இருந்து நாளைக்கு எரிக்கப்பட போறார் காட்டு புஷ்பங்களுக்கு கர்த்தர் என்ன பண்றாரு? கொடுத்து வைக்கிறாரு. இன்னைக்கு அந்த செடியை பார்த்தா நல்லா பச்சை பசேல்னு இருக்குது இல்லை? அது உயிரோடு இருக்குது. அதே அது ஆகாரம் இல்லைன்னா என்ன ஆகும்னா உலர்ந்து போயிருக்கும், கொஞ்சம் நல்லா செத்து போகும், மண்ணோடு மண்ணா போயிடும். அப்போ இன்னைக்கு அப்படிப்பட்ட மரம் செடிகளுக்கு ஆண்டவர் என்ன பண்றாருன்னா உடுத்து வைக்கிறாருன்னா ஆகாரத்தை போஷிக்கிறார் என்று அர்த்தம். அப்போ இன்னைக்கு அதுக்கு எல்லாமே என்ன பண்ணிருக்குது? கடமைப்பட்டிருக்குது. எதுக்கு? ஆண்டவரை
துதிக்கிறதுக்கு. மனுஷனை பார்த்து சொல்றாரு, நீங்க நான் பரிசுத்த ஸ்தலத்துல என்ன பண்ணுங்க, கர்த்தரை துதியுங்கள் என்று சொல்றார். அதே போல தான் எல்லாருக்குமே இந்த கட்டளை இருக்குது. அப்போ நீங்க நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு நிறைய பாவம் நடக்கிறதுக்கு, இந்த பூமியில நிறைய பாவ குற்ற சம்பவங்கள் நடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தேவைகள் சந்திக்கப்படல அப்படின்னு தான். ஏன் தேவைகள் சந்திக்கப்படலன்னா, அவர் நோக்கி கூப்பல்னு அர்த்தம். முதல்ல நம்ம என்ன பண்றோம், நம்ம சரீர முயற்சியினால் எவ்வளோ உழைக்க முடியுமோ, எவ்வளோ பாடுபட முடியுமோ இது எல்லாத்தையும் செஞ்சுடுறோம். கடைசியா என்ன பண்றோம், ஆண்டவர்கிட்ட போயிட்டு முடியாத சூழ்நிலை எல்லா பாவத்தையும் செஞ்சு, ஆண்டவரே நான் செஞ்சது பாவம்னு மன்னிப்பு கேட்டு வந்து சரணடைகிறோம். அதுக்கப்புறம் ஆண்டவர் போஷிக்கிறாரா இல்லையா? அப்ப நம்ம ஏன், நமக்கு முதல்லயே என்ன பண்ணோம்னா அந்த உணர்வு வரணும். அந்த சிங்கத்துக்கு கெர்ஜிக்குது, சிங்கம் பசின்னா ஆண்டவர் நோக்கி பார்க்குது, திமிங்களும் பசினா ஆண்டவர் நோக்கி பார்க்குது, பறவைகள் பசினா ஆண்டவர் நோக்கி கேட்பொழுது ஆண்டவர் போஷிக்கிறார். ஏங்க நெர்ச்சின்னு போறோம், அது ஒரு அற்பமா நினைக்கிற புல்லு கூட என்ன பண்ணுதுன்னா ஆண்டவர் நோக்கி பார்த்து அதையும் ஆண்டவர் என்ன பண்ண உடுத்து வைக்கிறார், போஷிக்கிறார். அப்போனா அவர் சாயலின்படி அவர் ரூபத்தின்படி படைத்த உங்களை எண்ணி கர்த்தர் போஷிக்க வல்லவராக இருக்கிறார். நம்ம என்னைக்கு ஆண்டவர் உண்மையா துதிக்க ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கே நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் மாறும். துதிக்கிறவனுக்கு குறைவே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஆமென். இன்னைக்கு அருமையா இன்னைக்கு ஆராதனை நம்ம செஞ்சோம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையில 8:30 மணிலிருந்து 9:30 மணிக்கு வந்து 9:30 மணி வரைக்கும் தான் இந்த ஆராதனை இல்லை, ஒவ்வொரு நாளும். அதனால சங்கீதக்காரன் சொல்றான், நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். அவன் ஆடுகளின் பின்னாடி, கரவலாடு பின்னாடி போயிருந்த மனுஷனை ஆண்டவர் என்ன பண்ணாரு, ராஜாவாக அபிஷேகம் பண்ணார். அவனை போல ஒரு அந்த தேசத்தை ஆண்டவர் ராஜா முன்னாக இருந்ததும் இல்லை, பின்னாடி வந்ததும் கிடையாது. அவன் சாலமோன், அவன் பிள்ளை அப்படி இருந்தான். பட் ஆனால் தாவீது போல உத்தம குணத்தோடு என்ன பண்ணல, அரசாளவே இல்லை. எத்தனை அரசர் வந்தாலும் ஆண்டவர் எடுத்து காட்டுறது யாருன்னா தாவீது தான். இவனுடைய இறுதியும் தாவீது போல இல்லை, இவனுடைய வழி தாவீது போல இல்லை, இவனுடைய அரசாட்சி தாவீது போல இல்லை. அப்போ தாவீது எப்படிப்பட்ட மகிமையா அந்த அரசை ஆண்டிருக்கிறான் பாருங்க. ஏன் சொல்லுங்க, ஒரு ஆடு மேய்ச்சிருந்த பையனுக்கு இவ்வளவு பெரிய ஞானம் எப்படி வருது அப்படின்னா, அவன் கர்த்தரை துதித்து கொண்டே இருப்பான். கர்த்தரை துதித்து கொண்டே இருந்தா இன்னைக்கு இந்த உலகத்துல அற்பமா நினைக்கிற நம்ம கர்த்தர் ராஜாவாக மாற்ற வல்லவராக இருக்கிறார், அதிகாரத்துல உட்கார வைக்க வல்லவராக இருக்கிறார். அநேகருக்கு ஆச்சரியமான ஒளியில ஆண்டவர் கொண்டு போய் நிறுத்துவார். எங்க இந்த ஆடு இந்த மிருகங்களும் இந்த பறவைகளும் இயற்கை வளங்களும் தன்னை போஷிக்கிற கர்த்தரை நோக்கி பார்த்து ஆண்டவர் துதிக்க கடமைப்பட்டிருக்குது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார். அதை போஷிக்கிறதால அது துதிக்குது. ஆனா கர்த்தர் நம்மை உண்டாக்குறதுக்கு காரணமே அவரை துதிக்கும்படிதான். ஆமென். இன்னைக்கு எத்தனை பேர் ஒரு உறுதிமொழி எடுக்கலாமா, ஆண்டவரை நான் என்ன பண்ணுவேன், எக்காலத்துல நான் என்ன பண்ணுவேன், ஸ்தோத்திரிப்பேன், துதி எப்பொழுதும் என் வாயில இருக்கிறோம், கெட்ட வார்த்தை ஒன்றும் வாயில இருந்து புறப்படலாகாது. இன்னைக்கு என்ன பண்றோம், இதே வாயில ஆண்டவரை துதிக்கிறோம், இதே வாயில மனுஷனை தூஷிக்கிறோம். இனிமே என்ன பண்ணக்கூடாது, அது ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றார். அப்போ பரிசுத்த ஸ்தலத்துல துதிக்கும்படியான கிருபையை ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்துருக்கிறார். காணியாட்சிக்கு புறம்பா இருந்த மனுஷங்க, நாம காணியாட்சிக்கு புறம்பா இருந்த மனுஷன், தகுதி இல்லாதவங்க, ஆலயத்துக்கு வரத்துக்கு தகுதியே இல்லை. ஆசாரிகள் லேவியர் இருந்தால் என்ன பண்ணுறோம், இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு வரணும், பலிபீடத்தாண்ட நிற்கலாம் மற்ற இஸ்ரவேல் 11 கோத்திரமும். ஆனால் லேவிய கோத்திரம் மட்டும்தான் என்ன பண்ணோம், இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு வர முடியும். ஆனால் ஆண்டவர் நமக்காக மரித்து திரைச்சலை 2ஆக கிழிச்சு போட்டார். இன்னைக்கு அந்த திரைச்சலுக்குள்ளாக பிரவேசித்திருக்கிற நாம கர்த்தருடைய கற்பனையின்படி வாழணும். கர்த்தரை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள், சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா.